தெரிவித்துக் கொண்டு நமது தோழர்களை மகிழ்விக்கும் வண்ணமாக நீங்களும் நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாட்டுப்புற இளம் பாடகர் தந்தானை பாடகன் இதோ உங்களை சந்திக்க வருகின்றார். மறைச்சு வச்சு தலதலக்குறா அவ இடுப்பில் உள்ள மடிப்ப காட்டி உசுரில வரவா ஒன்னு தரவா அரபு கணக்கதி கலாம் பின்னால நான் வரவா ஒன்னு தரவா அரபு கணக்கதி கலாம் பின்னால நண்பர்கள் முகமெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கு பாரு. கட பூரா ஒன்னு நிக்க கடலை கொல்ல வாரத்திலே கட பூரா ஒன்னு நிக்க இந்த கட பூரா கலஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு ஒன்னாங்க தோடு துபார் கடலுக்குள்ளே மனிதன் மனிதனை கொன்றான் கரைகளின் மேலே மீண்டும் மீண்டும் முழுக்கு துபார் கடலுக்குள்ளே மனிதன் மனிதனை கொன்றான் கரைகளின் மேலே இயற்கை அழிவை மனிதனால் தடுக்க முடியல இலங்கை தமிழன் அங்கு சுதந்திரமாய் வாழ வழி இல்ல இயற்கை அழிவை மனிதனால் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணன் நிக்கல்சன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தளபதி தஞ்சை மாவட்டம் அண்ணன் செந்தில் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சாலை ஓரத்தில் இருக்கின்ற நாத்து கட்ட தூக்கிக்கிட்டு நான் நடந்து பகையிலே அழகு என்ன புரட்டி போடுது பின்னழகு குதிரபாலு குள்ளங்குதடி குமரினியோ நடக்கையில கண்ணனியோ திவிட்டையில புயலாட்டோ மோலகு புரட்டி போடுது பின்னழகு புயலாட்டோ மோலகு என்ன புரட்டி போடுது பின்னழகு குதிரபாலு குள்ளங்குதடி குமரினியோ நடக்கையில ஐயரமீனு தெரியுதடி கண்ணனியோ திவிட்டையில. அனைத்து சகோதரர் அவர்களும் அண்ணன் முருகேசன் அவர்களை கைகூப்பி விட்டு அவர் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் திருச்சி மாவட்ட புறநகர் செயலாளர் பி எஸ் சங்கர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கொடிக்கல்லூர் பூமையில கொண்டவனான வரவா குடிக்கலன்னு சொல்லாதடி புட்டா புடவ ஒண்ணு நான் தரவா மயிலாட்டோ அழகு என்ன மயக்கி போடுது முன்னழகு மயிலாட்டோ அழகு ஒன்ன மயக்கி போடுது முன்னழகு கொடிக்கல்லூர் பூமையில கொண்டவனான வரவா குடிக்கலன்னு சொல்லாதடி புட்டா புடவ நான் தரவா மயிலாட்டோ.
அனைத்து இளம் சிங்கங்கள் அனைவர்களும் ஆங்காங்கே உள்ள நாற்காலியில் உட்கார்ந்து இவ்விழாவிலே சிறப்பிக்க உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் இருக்கிற தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்தா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க. அண்ணன் பொன்முருகேசன் அவர்களை இந்த விழாவினை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நான் வழிமுறைகிறேன். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஐயா சிபி சிவன் டிஎஸ்பி ரிட்டையர்ட் அவர்களை, சூரியனூர் சக்திவேல் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களை, மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் கருப்பத்தூர் கோபால் அவர்களை, இந்த விழாவில் உரையாற்ற வருகை தந்திருக்கும் புலவர் புலமைப்பித்தன் அவர்களை, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் குழந்தை அரசன் அவர்கள், மாநில செயலாளர் வழக்கறிஞர் தாசு கார்த்திகேயன் அவர்களை, இந்திய தேசிய லீக் கட்சி பொதுச் செயலாளர் தடா ஜே அப்துல் ரஹீம் அவர்களை, மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் பொன்முருகேசன் பிஏபி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்ட சிங்கங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் உத்தம சிலி பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மன்னாரப்பேட்டை விஸ்வநாதன் அவர்கள், அண்ணன் அவர்கள், சூரியனூர் சத்திவேல் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிப்பார். அறிமுகப்படுத்துவார். பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது பாசமுக தம்பிகளை, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மக்கள் மறுமலர்ச்சி பேரவை என்று இயங்கிய நமது இயக்கம் இன்று முதல் 23/2/2014 முதல் மக்கள் மறுமலர்ச்சி கழகமாக உதயமாகின்றது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய கொடியினை எனது பாசமிகு அண்ணன் என்னை வழக்கறிஞர்
மக்கள் மறுமலர்ச்சி கழகம், மக்கள் மறுமலர்ச்சி கழகம், மக்கள் மறுமலர்ச்சி கழகம் பொன்னாடை அணிவிப்பார். தஞ்சை மாவட்டம் வழக்கறிஞர் தாசு கார்த்திகேயன் அவர்களுக்கு மக்கள் மறுமலர்ச்சி பேரவையின் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணன் நிக்கல்சன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சிறப்புரையை விளக்கும் வகையில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் பாசமிகு அண்ணன் குடந்தை அரசன் அவர்கள் உரைச்சுரை ஆற்றுவார்கள். பொன்முருகேசன் அவர்கள் விடுதலை தமிழ் புலிகளின் கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் குடந்தை அரசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். எழுச்சி பெறும் இயக்கமாக, விருச்சம் தரக்கூடிய ஆலமரமாக, அரசியல் களத்தில் தம்முடைய பதிவுகளை இன்று முதல் கழகமாக கலகம் செய்ய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் என்கிற பெயரிலே கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமக்கான அரசியல் களத்தை தேர்வு செய்து அதற்கான கொடியினை அறிமுகம் செய்து இன்றைய அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் தமிழக மக்களுடைய நிலைப்பாட்டையும் விளக்கும் விதமாக, மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் மாநாடு போல மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் தலைவரும் கட்சியினுடைய தலைவருமான வழக்கறிஞர் களப்போராளி அன்பு நண்பர் பொன் முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞரணி செயலாளர் கோபால் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் சூரியனூர் சக்திவேல் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் துணை கண்காணிப்பாளர், இறுதியாக நன்றி சொல்ல இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் தாராஜி மணி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று கொடியினை அறிமுகம் செய்து வாழ்த்தி சிறப்புரையாற்றுவதற்காக வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தமிழ்நாடு குடியுரிமை பாதுகாப்பு நடுவத்தினுடைய பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் தாசு கார்த்திகேயன் அவர்களே, என்னோடு உடன் வருகை தந்து இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயல் திருச்சி மாவட்ட இளந்தமிழ் புலிகள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களே, சீருடை தமிழ் புலிகள் கட்சியினுடைய அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் பாண்டி அவர்களே, பெரும் திரளாக திரண்டு அடுத்த கட்ட அரசியல் பரிணாமத்தை பற்றிய விவாதத்தை தொடக்கி பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய தகுதியுள்ள இளைஞர்களை ஒரு அரசியல் சக்தியாக திரட்டக்கூடிய ஆற்றலுள்ள துணிவான துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய களம் காணக்கூடிய அரசியல் தலைவர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இருந்த தலைவர்களும் அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு மங்கி போய் கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒரு தேசிய கட்சிக்கோ அல்லது திராவிட கட்சிக்கோ
துணை போகிற நிலையில் தம்முடைய சொந்த நிலைப்பாட்டை தவற விடுகிற தலைவர்கள் இந்த மண்ணில் உழவிக் கொண்டிருக்கிற வேளையில் ஏதோ நான் இருக்கிறேன், அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் சக்தியாக இதோ நான் இருக்கிறேன் என்று, அதுவும் குறிப்பாக காவிரி டெல்டா மண் என்கிற அரசியலுக்கே உரித்தான இந்த மண்ணில் இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள் அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய அரசியலின் வழிகாட்டுதலோடு அந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் சக்தியாய் நிமிர்ந்து நிற்கிறதை பார்க்கிற போது இதோ அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய உயிர் மூச்சு உயிர் காற்று இங்கே உழவிக் கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. யாருக்கு மரணத்தை சந்தித்த அந்த மகத்தான தலைவருடைய வழிகாட்டுதலோடு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்களை தன்பால் ஈர்த்து அரசியலால் சமூகத்திற்கு சமூக அரசியலோடு களம் கண்டு வந்தது மகத்தான தலைவர் இங்கே மீண்டும் நமக்கு வழக்கறிஞர் பொன் முருகேசன் உருவிலே தோன்ற தொடங்கியிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து தலைவர்கள் இல்லாத சமூகம் அல்ல, எத்துணை தலைவர்கள் வந்தாலும் தேவை இருக்கிறது. அந்த தேவையை உணர்ந்து போராடுகிற வலிமை உள்ள சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது. யார் அடிமைப்படுத்தினாலும் அடிமை சங்கிலியை உடைத்தெறிந்து கொண்டு ஆதிக்க சக்திக்கு எதிராக களம் காணக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு தேசிய கட்சிகளும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் முன்வைத்து இன்றைக்கு நம்முடைய கொள்கைக்கு எதிராக நம்மை திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி நம்மை முடக்குகிற வேளையிலே இன்றைக்கு ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து ஒரு எச்சரிக்கை விட கடமைப்பட்டிருக்கிறோம். தேசியம் என்கிற பெயரினால், இந்திய தேசியம் என்கிற பெயரினால் தமிழக மீனவனுக்கோ காவிரி நதியை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கோ அல்லது முல்லை பெரியாறு பாலாற்று பிரச்சனையால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தேசிய சக்திகளை இனம் கண்டு கொள்ளுகிற வேலை நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் விழிப்போடு இன்றைக்கு மக்கள் மறுமலர்ச்சி கழகம் இருக்கிறது என்பதற்கு பறைசாட்டக்கூடிய அளவிலே இந்த தலைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இளிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. எம்முடைய தலையிலே ஏறி முளகாய் அரைக்க இனியும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் வாக்குகள் விற்பனைக்கு அல்ல. எங்களுக்கு யார் அதிகாரம் தருகிறார்களோ அதிகாரத்தோடு எங்களை தொடர்புபடுத்தி அந்த அதிகார மைய புள்ளியோடு எங்களை யார் இணைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எங்கள் வாக்கு. எங்களை ஏமாற்றுவர்களுக்கு கிடையாது. எங்களை ஒரு அரசியல் சக்தியாக யார் திரட்டி சம பங்கு எங்களுக்கான உரிய பங்கை வழங்குகிறார்களோ, குறிப்பாக பொன் முருகேசன் இருக்கிறார் என்று சொன்னால் தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் என எனக்கு தெரியும். ஒரு நாள் இந்த வழியே நான் வாகனத்திலே சென்று கொண்டிருந்தேன். காங்கிரஸில் ஒரு பங்கு கூட இல்லை, ஆனால் மாநில மாநாடு என்று நடத்தினார்கள். அவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொன்னால் இத்தனை பெரிய கூட்டத்தை ஒரு பொதுக்கூட்டம் என்கிற பெயரில் மாநாட்டுக்கான அனைத்து தகுதியோடு நடத்தக்கூடிய இவர்கள் அரசியல் சக்திகளா, நீங்கள் அரசியல் சக்திகளா என்பதை இந்த கூட்டம் நாளைய தேர்தலில் உணர்த்தும். எனவேதான் இன்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாக திரண்டிருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் மறுமலர்ச்சி பேரவை இன்றைக்கு கழகமாக மாறி இருக்கிறது. இந்த கொடி, அதை பற்றி நான் சொல்லுகிற போது சிவப்பு என்கிற இந்த நிறம் தியாகத்திற்கு உரியது, உழைப்பிற்கு உரியது. எனவே தியாகமும் உழைப்பும் செய்யக்கூடிய இந்த சிவப்பு சித்தாந்தத்தை தாங்கி இருக்கிறது. பச்சை நிறம் விவசாயத்தை குறிக்கிறது. இந்த விவசாயம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களையும் குறிக்கிறது. இந்த சிவப்பு கிறிஸ்துவத்தையும் குறிக்கும். இந்த மஞ்சள் கழகத்தின் சினை என்று சொல்லக்கூடிய கழகத்தின் நிறம். இந்து மக்களோ அல்லது எல்லா சமூக மக்களோ மஞ்சளை ஒரு புத்தாடை அணிந்தால் கூட மஞ்சளை இந்த காலரிலே தடவுவார்கள். ஆனால்
இன்றைக்கு இந்த மஞ்சள் என்பது மங்களகரமான நிறம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது கிடையாது. மஞ்சள் நிறம் என்பது கலகத்தின் நிறம். வண்ணங்களிலேயே கலகத்தின் நிறம் மஞ்சள் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். எனவேதான் பௌத்த பிக்குகளும் சமணர்களும் பௌத்தர்களும் மஞ்சள் நிறத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கலகத்தின் நிறம். எங்களை பிரித்தாளக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் இந்த மஞ்சள் நிறம் கலகத்தின் நிறமாக முன்னின்று போராடி என்பதற்காக இந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பேஸ் மட்டம் என்று சொல்லுகிற, அஸ்திவாரம் என்று சொல்லுகிற இந்த அடித்தளத்திலே கலகத்தின் நிறமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்திலே கலகத்தை தொடங்கி இன்றைக்கு வெற்றி முகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பொன் முருகேசன் அவர்களால் எந்த முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக போராடிவிட்டு வீடு வந்து சேர்ந்த போது மரணத்தை தழுவினாரோ, போராட்ட களத்திலேயே உயிரை விட்டாரோ, அதே அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய அரசியலை இன்றைக்கு தொட்டு தமிழகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இனி இந்த மண்ணை நம்பி இவரை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்கள் உங்களுக்கு நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். பொன் முருகேசன் என்று சொல்லி மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தான் நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த இயக்கமும் இந்த கழகமாக மாறி பெரும்